மொபைல் அண்ட் லேப்டாப் அது போக டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எதாவது சர்வீஸ் கொடுத்தாலும் தயவு செய்து உங்களால் முடிஞ்ச குறிப்பிட்ட டைமுக்குள்ளே சீக்கிரமாக டெலிவரி எடுத்துருங்க. அதுக்காகத்தான் அந்த வீடியோ. நேற்று ஒரு கஸ்டமர் வந்து நின்றாங்க. எனக்கு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு பிரளயமே உருவாயிருச்சு. என்னன்னு கேட்டால், சார் சர்வீஸ் கொடுத்துருந்தோன்றாங்க. அவங்க முகமும் ஞாபகம் இல்லை, ஆளும் ஞாபகம் இல்லை, அவங்களுக்கு என்ன சர்வீஸ் கொடுத்தாங்கன்றதும் ஞாபகம் இல்லை, என்ன மாடல் மொபைல்னு தெரியல, என்ன பிராண்டுன்னு தெரியல, என்ன கலர்னு தெரியல, எத்தனை ஜிபி ரேம் இருக்கும், எத்தனை ஜிபி மெமரி இருக்கும்னு கேட்டால் அதுவும் தெரியல, கேமராவில் பின்னாடி எத்தனை இருக்கும், முன்னாடி எத்தனை இருக்குன்னு கேட்டால் அதுவும் தெரியல. இப்படி எதுவுமே தெரியாமல் திருப்பதியில் மொட்டை அடிச்சால தேடுற மாதிரி சொல்கிறாங்க என்கிட்ட. சரிங்க எவ்வளோ நாள் இருக்கும்னு கேட்டதுக்கு 3 மந்த்து நாங்கள். திருப்பியும் விசாரிக்கவும் 4 மந்த்துக்கு மேலே இருக்கும் நாங்கள். கடைசியில் பார்த்தா அவங்க சொன்ன கணக்கு 8 மாதத்துக்கு மேலான ஒரு மொபைல். இதை நம்ம 8 மாதம் ஆயிடுச்சுன்னா என்ன சூழ்நிலை உங்களையே புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 4 மொபைல்லேருந்து 10 மொபைல் வரைக்கும் நம்ம சர்வீஸ் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாதத்துக்கே அது லிமிட் தாண்டிடும். இல்லை எந்த கஸ்டமர் வாங்காமல் இருக்காங்க, எந்த கஸ்டமர் வாங்கியிருக்காங்கன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா அவங்க கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பரை வச்சு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஒரு சில கஸ்டமர் ஃபோன் அடித்தா எடுக்கவே மாட்டாங்க. கொடுக்கும்போது மட்டும் அனத்தி வேலையை கொடுக்குறது, அப்புறம் வந்து எடுக்க மாட்டாங்க. இந்த கஸ்டமர் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்பரும் கொடுக்கல. ஸோ ரெடியான மொபைலை ஒரே நாள் டெலிவரியில் இருக்க வேண்டியதை ஒரு மொபைலை கிட்டத்தட்ட 8 மாதம் கழிச்சு வந்து திடீர்னு நிற்கிறாங்க. இடையில எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை, எதுக்காகவும் வந்து நம்மகிட்ட சொல்லவும் இல்லை, தேடி வைங்க சார்னு சொல்லலை. வந்த உடனே மொபைல் கேட்டு நிற்கிறாங்க. நைட்டு 8 மணி. என்ன பண்ணுறது? அப்புறம் சொல்லி சார் ஒரு 2 டேஸ் கழிச்சு எனக்கு கால் பண்ணுங்கள், மாடலை கன்ஃபார்ம் பண்ணுங்கள், மாடல் இதான் மாடல்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கள், கலர்ஸை கன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் தேடி எடுக்கணும் சார் அப்படின்னு. இல்லை சார் இப்போ முடியுமா அப்படின்றாங்க. இப்போ முடியுமான்னு எப்படி கேட்குறாங்கன்னு எனக்கே புரியலை. 8 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த ஒரு சர்வீஸை உடனே டெலிவரி வேணும்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம ஏற்கனவே என்னென்ன வேலை பார்த்துருக்கோமோ அதெல்லாம் விட்டுட்டு இவங்களுடைய மொபைலை தேடணும்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னுடைய கடையில் ஒரு 8 மாதத்தில் இருந்த இந்த டெலிவரி ஆகாத பழைய பெண்டிங் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் என்ன லட்சணத்தில் இருக்குன்னு பாருங்கள். நீங்களே கொஞ்சம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் இருக்க அந்த கீழே இருக்க அட்டைப்பெட்டி, அதுக்கு மேலே இருக்க 2 சாக்கு மூடை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய செல்ஃபோன்ஸ் தான். இந்த செல்ஃபோன்ஸை வச்சு அந்தந்த கடைக்காரங்க ஏதோ கோட்டை கட்டி கோட்டையெல்லாம் வாழ முடியாது. இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உடைக்கவும் முடியாமல் எடைக்கும் போட முடியாமல் இப்படியே மூடை கட்டியே தான் கிடக்கும். கஸ்டமர்ஸ்க்கு நினச்சிக்கிறது சரி நம்மளுடைய மொபைலை வச்சு தான் அவங்க ரொம்ப வாழ்கிறாங்க போலன்னு. மொபைலை கஸ்டமர் வந்து டெலிவரி வாங்கினா தான் எங்களுக்கு லாபம். ஏன்னா எங்களுடைய கூலின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கூலியை வந்து நீங்கள் தான் எங்களுக்கு கொடுக்க முடியும். நாங்கள் போய் இதை விற்கலாம் முடியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மற்ற கடையில் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல, நம்ம கடையில் சேல் கிடையாது. அதுக்கு காரணம்னா எல்லா மொபைல்லையுமே அவங்களுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ், முக்கியமான கான்டாக்ட்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எதுக்காகவுமே சேல் பண்ணுறது கிடையாது. ஒன்று உடச்சி போடுவோம், ஸ்பேராக யூஸ் பண்ணலாமே தவிர மற்ற எதையுமே அதை நம்ம சேல் பண்ணுறது கிடையாது. இதுதான் வந்து நம்மளுடைய கடை நிலவரம். நீங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க, என்னுடைய சப்ஸ்கிரைபராக இல்லை என் கடை கஸ்டமராக இருக்கீங்க, இல்லை அதெல்லாம் கூட வேறு. ஆனால் எங்கேயாவது ஏதாவது ஒரு கடையில் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஃபேனு, கை கடிகாரமாக கூட இருக்கட்டும், சர்வீஸ் கொடுத்துருந்தீங்கன்னா மொதல் வேலையாக போய் அதை வாங்குங்க. அதிகபட்சம் ஒரு 10 நாள் எடுத்துக்கலாம், ஒரு 15 நாள் எடுத்துக்கலாம், ஒரு மாதத்தை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. சார் போன மாதம் சர்வீஸ் கொடுத்தேன் சார், என்னால் வர முடியல, வந்து வாங்க வந்திருக்கேன் சார்னு சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். 6 மாதம் 8 மாதம் 1 வருஷம் கழிச்செல்லாம் வந்து சர்வீஸ் டெலிவரி கேட்டிங்கன்னா இது என்னன்னு நினச்சி நீங்கள் கேட்குறீங்கன்னு தெரியல. ஜீரணிக்க முடியாத விஷயமா இருக்குது. ஒரு கஸ்டமர், நல்ல கஸ்டமர், அதாவது கஸ்டமர்ஸ்லேயே 2 வகை இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஒன்று தொணத்தல் பார்ட்டி இருக்கும், ஒருத்தர் வந்து பெர்ஃபெக்ட் இருப்பாங்க. இந்த பெர்ஃபெக்ட் பார்ட்டி என்ன பண்ணியிருக்காருன்னா, எனக்கு ஒரு லேப்டாப் சர்வீஸ் கொடுத்துட்டு போய் 9 மாதத்துக்கு மேலாகி போச்சு. அதில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, இப்போ கூட அடித்தாலும் ரிங் போகும், எடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம் அட்டன் பண்ணாங்க. எப்போனா லேப்டாப் டெலிவரி எடுக்க சொல்லி ஒரு முதல் மாதம் கால் பண்ணப்போ எடுத்தாங்க. சார் ஒரு 2 ஹவரில் வந்துடுவேன் சார், சென்னையிலேருந்து மதுரை டு ட்ராவலில் இருக்கேன், வந்து எடுத்துக்கிறேன். நாங்கள் இன்னும் வராங்க, 8 மாதம் ஆச்சு. நான் அந்த நம்பரில் இருந்து வேறு ஏதோ புது நம்பர்லேருந்து கால் பண்ண எனக்கு ஒரு சங்கடம். சரி அவங்க என்ன சூழ்நிலை இருக்காங்க நம்மளுக்கு தெரியலை அப்படின்னு. இதே மாதிரி நான் எவ்வளோ நாளைக்கு அந்த பொருட்களை பத்திரப்படுத்த முடியும்? ஏன்னா கடைன்னு இருந்துச்சுன்னா எலின்னு இருக்க தான் செய்யும், எலின்னு இருந்துச்சுன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதுவும் நான் இருக்க கடையில் சொல்லவே வேணாம், பாம்பே 2 தடவை 3 தடவை வந்துருச்சு, எலி இங்கேயே குட்டி போட்டு கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த வீடியோவுமே நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் எந்த பொருளை நான் பத்திரப்படுத்தி வைக்கிறது சொல்லுங்க பார்ப்போம்.
லேப்டாப் சார்ஜர் வேற கடிச்சிரும், புதுசாக வாங்கி வச்சிருக்க எல்லா பொருளுமே வேஸ்ட் பண்ணிருச்சு. இதில் இப்படி திடீர்னு வந்து நின்றுக்கிட்டு 8 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தோம் சார், 10 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தோம் சார். ஒரு பையன்னா ஒன் இயருக்கு முன்னாடி கொடுத்த சர்வீஸை வேற ஒரு பையனை விட்டு கேட்க விடுறான். நான் என்ன சொல்லிட்டேன் அந்த பையன்கிட்ட, தம்பி மொபைல் டெலிவரி கொடுக்கறது எங்களுடைய பொறுப்பு, அதனால் நீ அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ண சொல்லி, இந்த மாதிரி ஒரு பையன் வந்திருக்கான் அவன்கிட்ட என்னுடைய மொபைலை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன்னா நான் கொடுத்துருவேன்ப்பான்னு சொல்லியாச்சு. ஆனால் அந்த பையன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். என்னன்னா அனுப்பி விட்டுட்டான், அந்த பையன் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி சொல்ல மாட்டேங்கிறான், எனக்கும் கால் பண்ண மாட்டேங்கிறான். எப்படி நம்ம கொடுக்க முடியும்? கடைசியில் அந்த பையன்கிட்ட கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டோம். அதுக்கு நம்மகிட்ட சண்டைக்கு வராங்க. போனதுக்கப்புறம் ஒரு 25 நாள் கழிச்சு இந்த பையன் வரான், மொபைலுக்கு சொந்தக்காரன் வரான். வந்துட்டு ஆனால் இந்த மாதிரி மொபைல் கொடுத்துட்டேன்னு. ஏன்னா நீ யாரையும் அனுப்பி விட்டுருந்தேன்னு சொல்லி வந்து நின்றாங்கன்ற, நான் யாரையுமே அனுப்பி விடலைன்னுறான். இது என்னதை சொல்கிறது? நம்ம இல்லை தொழில் நடத்துகிறோன்னா நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், நல்லதை விட கெட்டது நிறையா இருக்க தான் செய்யுது. ஆனால் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல. அதாவது கோபம், சந்தோஷம், பொறுமை, துக்கம் எல்லாத்துக்கும் இருக்கிறது தான், ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்க வேண்டியது தான். ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் திடீர்னு வந்து எரிச்சலை கிளப்பி விட்டு போகிறதும் இன்னொரு மனுஷன் பண்ணுற வேலை தான். தயவு செய்து எல்லாருமே, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நான்லாம் எங்கேயாவது ஏதாவது ஒரு சர்வீஸ் கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் போய் அதை கேட்கணுன்ற எனக்கு மனசே வராது. ஏன்னா கொடுத்தது நம்ம அந்த டைமில் வாங்கியிருக்கணும், அது வாங்கலைன்னா அது நம்மளுடைய தவறு. ஸோ திருப்பி போய் அவங்கக்கிட்ட நம்ம கேட்டோம்னா அது இருக்குமா இருக்காதான்னு கூட தெரியாது. ஏன்னா எவ்வளோ பொருள், இந்த கடையை நான் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருஷத்தில் எவ்வளோ பொருளை உடச்சி போடுறது நான். அதனால தான் சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னா மேக்ஸிமம் சொல்லுவேன், சார் 1 or 2 டேஸில் டெலிவரி எடுத்துருங்க சார், 1 or 2 டேஸில் எடுத்துருங்க சார்னா, சார் எனக்கு 2 ஹவரில் வேணும் சார்ன்ட்டு போவாங்க. 2 ஹவரில் வேணும்ட்டு போனவங்க 1 வருஷம் கழிச்சு வருவாங்க. இதை எப்படி நீங்கள் அந்த முகத்தை ஞாபகப்படுத்தி அவங்க கொடுத்த பொருளை ஞாபகப்படுத்தி நீங்கள் எப்படி எடுத்து கொடுக்க முடியும்னு தெரியல. ஆனால் வேறு வழி இல்லாமல் இப்போ ஒரு கேட்ட கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்களுடைய மொபைலை தேடி எடுத்துட்டு இப்போ அந்த பார்ட்டிக்கு ஃபோன் அடிச்சு, சார் மேம் உங்கள் மொபைல் மாடலு எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அவங்க சொன்ன நம்பரே வேறு, இருந்த மொபைல் வேறு, எல்லாமே எடுத்தாச்சு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆமாம் சார் அப்படின்றாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அமௌண்ட்டை பெய்டு பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு, மறுநாள் மொபைல் எடுத்துக்கங்கன்னு சொல்லியாச்சு. இன்ன வரைக்கும் ஆன்சர் வரல. ஆன்சர் வந்தால் தான் தெரியும் மொபைல் எடுக்கிறாங்க எடுக்கலான்னு. 8 மாதம்ன்றது இன்றைக்கி சாதாரண விஷயம் கிடையாது. 8 மாதத்துக்கு முன்னாடி விலை ஏற்றமாக இருக்கலாம், இன்றைக்கி விலை இறக்கமாக இருக்கலாம். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மொபைலை நம்ம சேல் பண்ணுறதுக்கோ இல்லை இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்குறதுக்கோ வாய்ப்பே கிடையாது. எல்லா பொருளும் உடச்சி அப்படியே மூடையில் கிடக்கும். அக்சசரிஸாக தான் பிரிக்க முடியுமே தவிர அது எங்களுக்கு லாஸ் தான். நான் என்னுடைய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் கேட்குற ஒரே ஒரு விஷயம், சர்வீஸ் கொடுத்தா அது எந்த ஒரு பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, தங்கம் வெள்ளி சம்மந்தமான பொருளாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் 10 டேஸ், அதிகபட்சம் போனால் 1 மாதத்துக்குள்ளே டெலிவரி எடுத்துருங்க. இல்லைன்னா வேணான்னு விட்டுருங்க. அவங்ககிட்ட சொல்லிடுங்க, சார் இதுமாரி எனக்கு இது வேணாம் சார் அப்படின்னு. ஏன்னா ஏதாவது ஒரு ப்ரைவேட்டில் போய்கிட்டே நீங்கள் ஒரு நகை அடகு வச்சிங்கனாலோ ஒரு கவர்மெண்ட்டில் அடகு வச்சிங்கனாலோ இத்தனை மாதத்துக்கு அப்புறம் திருப்பி வைக்கணுன்ற ஒரு ரூல்ஸ் எதுக்கு கொஞ்சம் வச்சுருக்காங்கன்னா பார்ட்டி இருக்காங்களான்னு பார்க்குறதுக்கு தான். எங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை, இல்லாட்டி பிளாக்ல போட்டு விட்டுறாங்க நிறையா கஸ்டமர்ஸ். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வேற ஒரு மொபைல் கையில் இருக்குது, வேற ஒரு லேப்டாப் இருக்குன்னா இங்கே இருக்க பொருள் பத்திரமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளைக்கு நாங்கள் வச்சுருக்க முடியும்? என்னமோ தாய் வீட்டுக்கு அனுப்பி விட்ட பொண்டாட்டிய மாதிரி எத்தனை நாள் வேணாலும் நீ அம்மா வீட்டில் இரு, கடைசியில் வந்து கூப்பிட்டுக்கிறேன்ற மாதிரி உட்காந்துருந்தா நாங்கள் தொழில் நடத்தணும்ல. அதனால் தயவுசெய்து சர்வீஸ் கொடுத்துருந்தீங்கன்னா உடனே டெலிவரி எடுத்துருங்க. எந்த ஒரு இடமா இருந்தாலும் வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதையும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, சார் என்னால் அந்த பொருளை டெலிவரி எடுக்க முடியாது, நீங்கள் ஏதாவது பண்ணணும்னா பண்ணிக்க, ஸ்க்ராப் பண்ணிக்கோங்க சார்னு சொல்லிவிட்டு அதிலேருந்து நீங்கள் விலகிக்கோங்க. அவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரும். இவன் வருவானா வர மாட்டானா, இன்றைக்கி வருவானா நாளைக்கு வருவானா, நாங்கள் உட்காந்துருக்கிறதுக்கும் நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் வந்து நின்று அன்றைக்கி நாங்கள் எங்கள் பைத்தியம் முடிச்சு உட்கார்றதுக்கும் ரொம்ப கஷ்டம். அதனால் தயவுசெய்து திரும்ப திரும்ப சொல்கிறேன், சர்வீஸ் கொடுத்தா சீக்கிரமாக எடுத்துருங்க. நன்றி.